இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 22, 2025, 22/10/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி இரவு 8:18 வரை, அதன் பிறகு துதியை திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை சுத்தம், கோவர்தன பூஜை, கார்த்திகை ஸ்நான ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், அந்த 7ஆம் வீட்டு அதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. அதனால உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது நாள் வரைக்கும் உடம்புல வியாதின்னு படுத்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள், உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வீடு வாங்குவதற்குண்டான முயற்சியோ, புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சியோ வெற்றியை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் உங்கள் மேலதிகாரிகள் கூட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நீங்கள் மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கீங்க, அதாவது உங்கள் வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகணும்னு நினச்சா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை வேலையை விட்டு போக விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இது உங்களுக்கு பூரிப்பையும் செல்வாக்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் புதிய வியாபாரத்திற்கான துவக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் மேன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ், புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள் இன்னைக்கு முடிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மனசளவில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாள் கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகளும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயங்களில் உங்களுக்கு மனசளவில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மனசு தெளிவு, சந்தோஷம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மரியாதையை பெற்றுத்தரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியத்திலும் குழப்பம் நிவர்த்தியானாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசாக கடன், ஏற்கனவே வாங்கின கடன் கொடுத்தவர்கள், உங்ககிட்ட கடன் கொடுத்தவங்க திடீர்னு உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புதுசாக கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட படிக்கிறவங்களால இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் வழக்கு சார்ந்த முடிவுகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசி.
ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சந்திரனும் அங்கே இருக்காரு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்கள் பாராட்டுவார்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் பெருக்கெடுத்து வருவதற்கும் அரசாங்க ரீதியாக தடைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வளர்ச்சிக்கு பின்பலமாக இருந்து செயல்படுவார்கள். குடும்பத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக மரியாதை உயர்வை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி 4ஆம் இடத்திலிருந்து 4 கிரகங்களின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருந்துன்னா வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய இத்தனை நாளாக உங்கள் பேச்சை கேட்காம இருந்த உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ உங்கள் பேச்சையே கேட்கல சார், என் பேச்சையே கேட்காம இருக்காருன்னா இன்னிலேருந்து உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நிலம் சார்ந்த வருமானம், தாயார் சார்ந்த வருமானம் ஏற்படும். இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு விருத்தியின் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி இன்று உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளால் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்வீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் இத்தனை நாளாக மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு மனசை விட்டு பேசுவீங்க. அவரும் தன்னுடைய தப்பை, அதாவது உங்கள் வாழ்க்கை துணையும் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திப்பார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக குடும்பத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளினால் வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக குடும்ப உறுப்பினர்களின் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பையும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி. குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல வளர்வுரை சந்திரன் இருப்பது. நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். குடும்பத்தில் சுப விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். உங்களிடம் சரணடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் ஆர்வத்தை செலுத்தி வெற்றி காண்பதற்கும் குடும்ப வெற்றிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தினர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். மனசில் தெளிவு மட்டும் இல்லைங்க, வார்த்தைகளிலும் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய வெற்றிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியான வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லையில் இருந்தாலும் அவர்களுடைய தொல்லையை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். பண முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பண முதலீடுகளில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 விதமான வருமானம், அரசாங்க காரியத்தில் முன்னேற்றம் போன்ற சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. ராசியில் 4 கிரக சேர்க்கை, உறவுகளின் சங்கமம் ஏற்பட்டு அதில் முக்கியமான சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமான வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல ஏதாவது ஒரு அசௌகரியம் இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் எல்லாரிடமும் பாராட்டை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமாக எடுத்த முடிவுகள் இன்னைக்கு பலிதமாகக்கூடிய வகையில் இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில்துறையினருக்கு முன்னேற்றங்கள் அதிகரித்து லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் சக பணியாளர்களின் காரியங்களை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அடுத்தவங்களுடைய வேலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை எல்லா விதமான கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைந்து தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வேலை ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அரசாங்க காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை விஷயமா இடமாற்றமோ வெளியூர் டிரான்ஸ்ஃபரோ
வெளியூருக்கு டிராவலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிராவல் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும், சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுநாள் வரைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விளங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். உங்களுடைய முதலீடுகளால் அதிகம் மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய வேலை விஷயமாக வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு ஒரு பெரிய இடத்திலிருந்து மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடமிருந்து கூட உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குடும்ப செழிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, அரசாங்க உத்தியோகம் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் மேல் ஆர்வம் அதிகரித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை மூலமாகனா உடனே அவர் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாக அல்லது அவருடைய சேமிப்பிலேருந்து ஒரு பங்கு உங்களுக்கு அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் அதிக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம், நிலம் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பெட் அனிமல்ஸ் வச்சு வியாபாரம் பண்றவங்க, பெட் அனிமல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இருக்கு. அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வியாபாரத்துல புதிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க பதவியின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்களால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளும் மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். அதே சமயம் வியாபாரிகளுக்கு புதிய நண்பர்கள், புதிய கஸ்டமர்ஸ் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல ஒரு அசதி இருந்தது, அந்த அசதி போகக்கூடிய வகையில் இருக்கு. உடம்பு ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள், பண தட்டுப்பாடுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆலோசனை அல்லது தந்தையுடைய அறிவுறுத்தல் மூலமாக உங்களுடைய வழக்குகள்ல புதிய வாய்ப்புகள் தேடி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் மனசில் ஒரு விதமான சஞ்சலம், குழப்பம் இருக்கு. காரணம் என்னன்னா, சந்திரன் உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்றதுனால தடுமாற்றங்கள் இருக்கும். முன்னுக்கு பின் முரணான யோசனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக முதலீடுகளில் இருந்த பணத்திலிருந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், அதனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டு தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுடைய வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஸா வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். மனசுல இருந்த கவலைகள் போகக்கூடிய வகையில் இருக்கு. உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உடம்புல மறைவு ஸ்தானங்கள்ல இருந்த இன்ஃபெக்ஷன்லாம் மறையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பண விவகாரங்களினால் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்று பணம் சம்பந்தமாக ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய சங்கடங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொலை தொடர்புகள், அதாவது தொலைதூர தொடர்புகளினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், புதிய வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் புதிய வியாபார வாய்ப்புகளும் தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.